வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். திரைப்பட நடிகர் கோட்டா சீனிவாச ராவ் மறைவு. பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல். தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றால் ஆட்சியில் பாஜக பங்கு பெறும். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேட்டி. நடிகர் கோட்டா சீனிவாச ராவ் உடல்நலக்குறைவால் காலமானார். அவரது உடலுக்கு நடிகர் சிரஞ்சீவி, பவன் கல்யாண், பிரகாஷ் ராஜ், குடியரசு முன்னாள் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு ஆகியோர் அஞ்சலி. சாதாரண குடும்பத்தை சார்ந்த அஜித்குமாருக்கு சாரி சொன்ன முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 24 இளைஞர்களின் குடும்பங்களுக்கும் சாரி சொல்வாரா? தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கேள்வி. கச்சா எண்ணெய் ஏற்றி சென்ற சரக்கு ரயில் தடம் புரண்டதில் டேங்கர் வெடித்து தீப்பற்றிய விபத்து. ரூபாய் 12 கோடி மதிப்பிலான டீசல் எரிந்து நாசமானது. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 129ஆக உயர்வு. 170க்கும் மேற்பட்டோர் மாயம். இனி விரிவான செய்திகளை காணலாம். உடல்நலக்குறைவு காரணமாக திரைப்பட நடிகர் கோட்டா சீனிவாச ராவ் மறைவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். பழம்பெரும் நடிகர் கோட்டா சீனிவாச ராவ் உடல்நலக்குறைவு காரணமாக இன்று அதிகாலை 4 மணியளவில் காலமானார். ஹைதராபாத்தில் உள்ள அவரது வீட்டில் நடிகர் சிரஞ்சீவி, பவன் கல்யாண், பிரகாஷ் ராஜ், குடியரசு முன்னாள் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு உள்ளிட்ட பல பிரபலங்கள் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்நிலையில் நடிகர் கோட்டா சீனிவாச ராவ் மறைவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய எக்ஸ் தள பக்கத்தில் இரங்கல் செய்தி வெளியிட்டுள்ளார். அதில் தனது அற்புதமான நடிப்பால் பல தலைமுறைகளாக பார்வையாளர்களாக கவர்ந்தவர். சமூக சேவையிலும் முன்னணியில் இருந்த அவர் ஏழைகள் மற்றும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு அதிகாரம் அளிக்க பாடுபட்டார் என்றும் அவரது குடும்பத்தினருக்கும் எண்ணற்ற ரசிகர்களுக்கும் எனது இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று எக்ஸ் தள பதிவில் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றால் ஆட்சியில் பாஜக பங்கு பெறும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். தி நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழுக்கு அளித்த விரிவான நேர்காணலில் அதிமுக பாஜக கூட்டணி குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதிலளித்து பேசினார். அப்போது தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்றும் தங்கள் கூட்டணி வெற்றி பெற்றால் ஆட்சியில் பாஜக பங்கு பெறும் என்றும் அமித்ஷா குறிப்பிட்டார். மேலும் மொழி மற்றும் மொழி கல்விக்காக நாம் ஏன் இன்னும் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறோம் என்ற கேள்விக்கு எங்களை பொறுத்தவரை எந்த சண்டையும் கிடையாது என்றும் எங்களிடம் உறுதியான கொள்கை இருக்கிறது என்றும் இந்திய மொழிகளிலேயே இயக்கப்பட வேண்டும் என்றும் மாறாக இந்தியா வெளிநாட்டு மொழிகளில் இயங்க வேண்டும் என நம்புவர்களுடன் தான் எங்களுடைய போராட்டம் என்றும் உதாரணமாக சீனாவை சொல்லலாம். அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். ரஷ்யாவிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். ஜப்பான், ஜெர்மனி, பிரான்ஸ் நாடுகளிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்றும் தெரிவித்தார். மேலும் அனைத்து இந்திய மொழிகளையும் நாங்கள் மதிக்கிறோம் எனவும் தென் மாநிலங்கள் அவற்றின் சொந்த மொழிகளில் இயங்க வேண்டும் என்றே நாங்கள் விரும்புகிறோம் எனவும் ஆந்திரம், தெலுங்கானா மாநிலங்கள் தெலுங்கிலும், தமிழ்நாடு தமிழிலும், கேரளம் மலையாளத்திலும் இயங்க வேண்டும் என்றும் ஏனெனில் அங்கு ஹிந்தியின் நிலைப்பாடு ஒரே மாதிரியாக இல்லை என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார். பிரபல நடிகர் கோட்டா சீனிவாச ராவ் உடல்நலக்குறைவு காரணமாக இன்று காலமானார். ஹைதராபாத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு நடிகர் சிரஞ்சீவி, பவன் கல்யாண், பிரகாஷ் ராஜ், குடியரசு முன்னாள் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு உள்ளிட்ட பிரபலங்கள் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர். ஆந்திராவை சேர்ந்த பிரபல நடிகரான கோட்டா சீனிவாச ராவ் தெலுங்கில் பல படங்களில் குணச்சித்திர வேடத்திலும் வில்லன் கதாபாத்திரத்திலும் நடித்து பிரபலமானவர். கடந்த 2003ஆம் ஆண்டு ஹரி இயக்கத்தில் விக்ரம் நடிப்பில் வெளியான சாமி படத்தில் பெருமாள் பிச்சை என்ற வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்து தனது தனித்துவ நடிப்பால் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தார். அதனைத் தொடர்ந்து அவர் தமிழில் குத்து, ஜோர், ஏய், திருப்பாச்சி, பரமசிவன், சத்தியம், கோ, சாமி 2, காத்தாடி உள்ளிட்ட பல படங்களில் நடித்து தனது வில்லத்தனத்தால் பாராட்டப்பட்டவர் கோட்டா சீனிவாச ராவ் ஆவார். நடிகர், பாடகர், டப்பிங் கலைஞர் என பன்முக திறமை கொண்ட இவர் மொத்தம் 750 படங்களுக்கும் மேல் நடித்திருக்கிறார். இவரது நடிப்பில் கடைசியாக 2023ஆம் ஆண்டு சுவர்ண சுந்தரி என்ற படம் வெளியானது. இந்நிலையில் உடல்நலக்குறைவு காரணமாக தொடர் சிகிச்சையில் இருந்து வந்த நடிகர் கோட்டா சீனிவாச ராவ் இன்று அதிகாலை 4 மணியளவில் உயிரிழந்தார். இவரது மறைவு திரையுலகினர் மற்றும் ரசிகர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. ஹைதராபாத்தில் உள்ள அவரது வீட்டில் நடிகர் சிரஞ்சீவி, பவன் கல்யாண், பிரகாஷ் ராஜ், குடியரசு முன்னாள் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு உள்ளிட்ட பிரபலங்கள் நேரில் அஞ்சலி செலுத்தினர். சாதாரண குடும்பத்தை சார்ந்த அஜித்குமாருக்கு சாரி சொன்ன முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இதே ஆட்சியில் உயிரிழந்த 24 இளைஞர்களின் குடும்பங்களுக்கும் சாரி சொல்வீர்களா என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார்.
சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் கோவில் காவலாளி அஜித்குமார் காவல்துறை விசாரணையில் உயிரிழந்த சம்பவத்திற்கு நீதி கேட்டு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் சென்னை சேப்பாக்கம் சுவாமி சிவானந்த சாலையில் இன்று கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தமிழகம் முழுவதிலும் இருந்து கட்சி தொண்டர்கள் பங்கேற்றனர். இந்நிலையில் காவல் மரணங்களுக்கு நீதி கோரி தமிழக வெற்றிக் கழக சார்பில் அக்கட்சியின் தலைவர் விஜய் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றார். முதன்முறையாக போராட்ட களத்திற்கு விஜய் வந்துள்ளதால் தமிழக வெற்றிக் கழகத்தினர் குவிந்துள்ளனர். இந்த கூட்டத்தில் அரசுக்கு தனது எதிர்ப்பை காட்டும் வகையில் விஜய் கருப்பு சட்டை அணிந்து பங்கேற்றார். அப்போது சாரி வேண்டாம், நீதி வேண்டும் என முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. மேலும் தமிழகத்தில் இந்த லாக்அப் மரணங்கள் உயிரிழந்தவர்களின் குடும்பங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் விஜய் பேசினார். அப்போது அஜித்குமார் சாதாரண குடும்பத்தை சேர்ந்த இளைஞர். அந்த குடும்பத்திற்கு நேர்ந்த கொடுமைக்கு சிஎம் சார், நீங்க சாரி சொன்னீங்க தப்பில்லை. ஆனால் இதே ஆட்சியில் 24 இளைஞர்கள் இதேபோல இறந்திருக்காங்க. அவங்க குடும்பங்களுக்கும் சாரி சொல்லுங்க என்றும், இளைஞர் அஜித்குமார் குடும்பத்துக்கு கொடுத்த நிவாரணம் போல எல்லா குடும்பங்களுக்கும் நிவாரணம் கொடுங்கள் என்று விஜய் தெரிவித்தார். சென்னை மணலி இந்தியன் ஆயில் நிறுவனத்திலிருந்து மைசூருக்கு கச்சா எண்ணெய் ஏற்றி சென்ற சரக்கு ரயில் தடம் புரண்டதில் டேங்கர் வெடித்து தீப்பற்றி எரிந்த விபத்தில் ரூபாய் 12 கோடி மதிப்பிலான டீசல் இருந்து நாசமானது. சென்னை மணலி இந்தியன் ஆயில் நிறுவனத்திலிருந்து சரக்கு ரயில் ஒன்று 52 டேங்கர்களில் கச்சா எண்ணெய் ஏற்றிக்கொண்டு இன்று அதிகாலை மைசூரு நோக்கி சென்று கொண்டிருந்தது. அந்த ரயில் திருவள்ளூர் ரயில் நிலையத்தை கடந்து சென்றபோது எதிர்பாராத விதமாக ரயிலின் 3 பெட்டிகள் தடம் புரண்டது. இதனால் சுமார் 70,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட கச்சா எண்ணெய் டேங்கர்களில் உரசல் ஏற்பட்டு ஒரு டேங்கரில் தீ பற்றியது. அந்த தீ மளமளவென அடுத்தடுத்த 6 டேங்கர்களுக்கும் பரவி கொழுந்துவிட்டு எரிந்தது. தீ விபத்து காரணமாக பல்வேறு பகுதிகளுக்கு செல்லும் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. தீ விபத்தை தொடர்ந்து அப்பகுதியை சேர்ந்த மக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். நல்வாய்ப்பாக உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை. இதுகுறித்து தகவல் அறிந்து திருவள்ளூர், கும்மிடிப்பூண்டி, சிப்காட் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து தீயணைப்பு நிலைய வீரர்கள், தேசிய மீட்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து ரசாயனம் கலந்த நீரை பீச்சி அடித்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். 7 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தற்போது முழுமையாக தீ அணைக்கப்பட்டுள்ளது. இந்த தீ விபத்தில் ரூபாய் 12 கோடி மதிப்பிலான டீசல் எரிந்து நாசமானது. தீ விபத்து நடந்த இடத்தில் தென்னக ரயில்வே பொது மேலாளர் ஆர்.என். சிங் நேரில் ஆய்வு செய்து வருகிறார். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 129ஆக உயர்ந்துள்ள நிலையில் 170க்கும் மேற்பட்டோர் மாயமாகியுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தின் மத்திய பகுதி முழுவதும் தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாக குவாடாலுப் நதியில் ஜூலை 4ஆம் தேதி ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு ஜூலை 7ஆம் தேதி வரை நதிக்கரையோர பகுதிகளை மூழ்கடித்தது. இதில் கெர்விஸ், மேசன் ஆகிய நகரங்கள் உள்ளிட்ட ஏராளமான பகுதிகள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டன. இந்த வெள்ளப்பெருக்கில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 129ஆக அதிகரித்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அது மட்டுமின்றி பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இதுவரை 170க்கும் மேற்பட்டோர் மாயமாகியுள்ளதாகவும் அவர்களை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். பூந்தமல்லியில் புதிய பேருந்து நிறுத்த நிழற்குடை மற்றும் நியாய விலைக்கடை கட்டுவதற்கான பணிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி அடிக்கல் நாட்டி வைத்து பணிகளை தொடங்கி வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி பைபாஸ் சாலையில் வெளியூர் பேருந்து நிறுத்தத்தில் சிறிய அளவிலான நிழற்குடைகள் மட்டுமே உள்ளதால் வெயில் மற்றும் மழை காலங்களில் பெரிதும் சிரமப்பட்டு வந்த பயணிகள் பெரிய அளவிலான நிழற்குடை அமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். இதனை அறிந்த பூந்தமல்லி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஆ. கிருஷ்ணசாமி பூந்தமல்லி பைபாஸ் சாலையில் பேருந்து நிழற்குடை அமைப்பதற்கு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 35 லட்சம் ஒதுக்கீடு செய்தார். இதேபோன்று பூந்தமல்லி நகராட்சியின் 20வது வார்டு சக்தி நகரில் புதிய நியாய விலை கடை கட்டிடம் கட்டுவதற்காக சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 16 லட்சம் நிதியை சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி ஒதுக்கீடு செய்தார். இதனையடுத்து புதிய பேருந்து நிழற்குடை நியாய விலை கடை கட்டுவதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவிற்கு நகரமன்ற தலைவர் காஞ்சனா சுதாகர், துணைத் தலைவர் ஸ்ரீதர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் பங்கேற்றவர்களை நகர திமுக செயலாளர் ஜி.ஆர். திருமணி வரவேற்றார். விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி பங்கேற்று புதிய பேருந்து நிழற்குடை நியாய விலைக்கடை கட்டுவதற்கான பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டி வைத்து பணிகளை தொடங்கி வைத்தார். விழாவில் பங்கேற்ற திமுகவினர் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புடன் காலை சிற்றுண்டி வழங்கப்பட்டது. ஆரணி அடுத்த அத்திமலைப்பட்டு கிராமத்தில் காளை விடும் திருவிழாவை ஆரணி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சேவூர் எஸ். ராமச்சந்திரன் கொடியசைத்து துவக்கி வைத்தார்.
திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த அத்திமணிப்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயத்தில் அம்மன் திருவீதி உலா திருவிழாவினை முன்னிட்டு காளை விடும் திருவிழா நடைபெற்றது. விழாவில் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்து 300க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சரும் ஆரணி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் ராமச்சந்திரன் கலந்து கொண்டு கொடியசைத்து விழாவினை தொடங்கி வைத்தார். அப்போது வாடிவாசல் வழியாக காளைகள் துள்ளி குதித்து ஓடின. குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட இலக்கை அடையும் காளைகளுக்கு முதல் பரிசாக ரூபாய் 1,00,000, இரண்டாம் பரிசாக 75,000, மூன்றாம் பரிசாக 50,000, நான்காம் பரிசாக 35,000, ஐந்தாம் பரிசாக 25,000, ஆறாம் பரிசாக 20,000 காளையின் உரிமையாளரிடம் வழங்கப்பட்டது. விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு துள்ளி குதித்தோடிய காளைகளை கண்டு களித்தனர். திருப்பரங்குன்றம் கோவில் கும்பாபிஷேக விழாவிற்கு மதுரை மாவட்டம் முழுவதும் விடுமுறை அறிவிக்க மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் 2026 மீண்டும் அதிமுக தான் வெற்றி பெறும் என்றும் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்தார். அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவின் மகன் நினைவாக ஆர்ஜே தமிழ்மணி சாரிட்டபிள் டிரஸ்ட் சார்பில் மதுரை பழங்கானத்தம் பகுதியில் பொதுமக்களுக்கு மருத்துவ முகாம் நடைபெற்றது. முகாமினை செல்லூர் ராஜு துவக்கி வைத்தார். முகாம் நிகழ்வை தொடர்ந்து அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மதுரை மக்கள் மற்றும் பக்தர்களின் வேண்டுகோளை ஏற்று 6 படை வீடு கொண்ட முருகப்பெருமானின் முதல் படை வீட்டில் நடைபெறக்கூடிய குடமுழுக்கு விழாவிற்கு உள்ளூர் விடுமுறை அளிப்பது குறித்து மாவட்ட ஆட்சியர் ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்றும், தமிழகம் முழுவதும் இன்று பேசும் பொருளாக இருப்பவர் திருப்பரங்குன்றம் முருகன் தான் என்றும், திருப்பரங்குன்றம் கோவிலில் திருமணம் நடைபெற்றால் மணமக்களுக்கு இடையே பிரிவினை ஏற்படாது எனவும் தெரிவித்தார். மேலும் அமித்ஷா கூட்டணி ஆட்சி என்று கூறியதற்கு பதிலளித்த அவர், இதுகுறித்து ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி விரிவாக கருத்து சொல்லிவிட்டார் என்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்தார். மேலும் மதுரை மண்ணில் மாநாடு வைத்தால் வெற்றி கிடைக்கும் என்பது அனைத்து கட்சியினரின் நினைப்பு என்றும், அதனால்தான் அரசியல் கட்சிகளின் கவனம் மதுரையை நோக்கி இருக்கிறது என்றும், மதுரையில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி பெறுவது நிச்சயம் எனவும் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்தார். திருவொற்றியூரில் பெருந்தலைவர் காமராஜரின் 122வது பிறந்த நாளினை முன்னிட்டு டிஎஸ்எஸ் நாடார்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பில் 23ஆம் ஆண்டு இரத்த தான முகாம் நடைபெற்றது. சென்னை திருவொற்றியூர் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள டிஎஸ்எஸ் நாடார்கள் திருமண மண்டபத்தில் பெருந்தலைவர் காமராஜரின் 122வது பிறந்த நாளை முன்னிட்டு இரத்த தான முகாம் டிஎஸ்எஸ் நாடார்கள் ஐக்கிய சங்கத்தின் தலைவர் ஆர்.பி. மனோகரன் தலைமையில் நடைபெற்றது. அப்போது காமராஜர் வெங்கல சிலைக்கும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட காமராஜர் திருவுருவ படத்திற்கும் நாடார்கள் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற முகாமில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். தானமாக அளிக்கப்பட்ட ரத்தம் சென்னை ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இரத்த தானம் அளித்தவர்களுக்கு டிஎஸ்எஸ் நாடார்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பில் சான்றிதழ்களுடன் பரிசுகள் வழங்கப்பட்டது. இதில் சங்கத்தின் துணைத் தலைவர் பி. ஜெயபால், பேஷி முத்து, முத்துப்பாண்டி, குமரேசன் மற்றும் சங்கத்தின் நிர்வாக குழு உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். டீசல் எரிவாயு ஏற்றிக் கொண்டு வந்த சரக்கு ரயில் வரதராஜ நகர் குடியிருப்பு பகுதியில் தடம் புரண்டதில் எரிவாயு டேங்க் வெடித்து தீப்பற்றி எரிந்த இடத்திற்கு திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர், காவல்துறை கண்காணிப்பாளர் ஆகியோர் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். சென்னை மணலியில் இருந்து 52 பெட்டிகள் கொண்ட சரக்கு ரயில் ராணிப்பேட்டை மாவட்டம் ஜோலார்பேட்டை பகுதிக்கு டீசல் எரிவாயு ஏற்றிக் கொண்டு திருவள்ளூர் ரயில் நிலையம் அடுத்த வரதராஜ நகர் குடியிருப்பு பகுதி அருகே அதிகாலையில் வந்தபோது திடீரென்று ரயில் தடம் புரண்டது. அப்போது அதிக சத்தத்துடன் டீசல் எரிவாயு டேங்க் வெடித்து தீப்பற்றி எரிந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த காவல்துறையினர் குடியிருப்பு பகுதியில் இருந்த மக்களை அப்புறப்படுத்தி பாதுகாப்பான இடத்தில் தங்க வைத்தனர். இதனையடுத்து திருவள்ளூர், திருவூர், மப்பேடு ஆகிய பகுதிகளிலிருந்து 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்களுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் சரக்கு ரயிலில் பற்றிய தீயை அணைத்தனர். அதன் பின்னர் மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், ரயில்வே துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று ஆய்வு மேற்கொண்டனர். சொக்கலிங்கபுரம் பகுதியில் சுடுகாட்டிற்கு செல்லும் பாதையை தனிநபர் ஒருவர் கம்பிவேலி போட்டு அடைத்ததை கண்டித்து அப்பகுதி மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சாத்தான்குளம் அடுத்த முதலூர் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட சொக்கலிங்கபுரம் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் இறந்தவர்களை ஊருக்கு வெளிப்புறத்தில் உள்ள சுடுகாட்டில் தகனம் மற்றும் அடக்கம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் சுடுகாட்டிற்கு செல்லும் பாதையை அதே பகுதியை சேர்ந்த தனிநபர் ஒருவர் ஆக்கிரமித்து கம்பி வேலை போட்டு அடைத்துவிட்டார். இதனால் இறந்தவர்களை சுடுகாட்டிற்கு கொண்டு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து இப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் பலமுறை திருச்செந்தூர் கோட்டாட்சியரிடமும் காவல்துறையினரிடமும் புகார் அளித்தும் இதுவரை எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காத
செய்யாததை கண்டித்து சொக்கலிங்கபுரம் கிராம மக்கள் 50க்கும் மேற்பட்டோர் கையில் கருப்பு கொடியையும் பதாகைகளையும் ஏந்தியபடி தென்னவர் ஆக்கிரமித்துள்ள இடத்தின் அருகே சென்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மெய்ஞானபுரம் காவல்துறையினர் கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது சுடுகாடு பிரச்சினை தொடர்பாக விரைவில் தீர்வு காணப்படும் என தெரிவித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனை அவதூறாக பேசிய ஏர்போர்ட் மூர்த்தி மீது நடவடிக்கைகள் எடுக்க கோரி குடியாத்தம் நகர்மன்ற காவல் நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் புகார் மனு அளித்தனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனை அவதூறு வார்த்தைகளால் பேசி அது தொடர்பான ஆடியோவை வெளியிட்ட ஏர்போர்ட் மூர்த்தி மீது நடவடிக்கை எடுக்க கோரி வேலூர் மேற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் சுதாகரன் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பங்கேற்று குடியாத்தம் நகர காவல் நிலைய ஆய்வாளரிடம் புகார் மனுவை அளித்தனர். புகார் மனு அளிக்கும் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நகர செயலாளர் குமரேசன், பைரவன், குருவி கணேசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மத்திய அரசின் திட்டமான அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு வழங்க வேண்டும் என்கின்ற ஜல்ஜீவன் திட்டத்தின்படி நெய்வேலி வடபாதி கிராமத்தில் வசித்து வரும் முதியவர் சிதம்பரம் என்பவர் கோரிக்கை விடுத்துள்ளார். தஞ்சை மாவட்டம் திருவோணம் தாலுகா நெய்வேலி வடபாதி கிராமத்தில் மனைவியை இழந்து தனியாக வசித்து வரும் 85 வயதுடைய சிதம்பரம் என்பவர் தனது வீட்டிற்கு வீட்டு வரி கட்டி வரும் நிலையில் மத்திய அரசின் திட்டமான அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு வழங்க வேண்டும் என்கின்ற ஜல்ஜீவன் திட்டத்தின்படி குடிநீர் இணைப்பு கேட்டு வட்டார வளர்ச்சி அலுவலர், வட்டாட்சியர், கோட்டாட்சியர், மாவட்ட ஆட்சியர் என பல அதிகாரிகளிடத்தில் கோரிக்கை வைத்தும் இதுவரை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், ஆனால் தனக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டதாக அரசு பதிவேட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக முதியவர் சிதம்பரம் குற்றம் சாட்டினார். மேலும் தனது மூத்த மகன் தனக்கு எந்த ஆதரவும் கொடுக்காமல் என்னை புறந்தள்ளிய நிலையில் இளைய மகன் மட்டும் எனக்கு ஆதரவு அளித்து வருகிறார் என்றும், இந்த நிலையில் எனது மூத்த மகன் எனக்கு குடிநீர் இணைப்பு கொடுக்க கூடாது என அதிகாரிகளிடத்தில் கூறியதால் குடிநீர் இணைப்பு வழங்கவில்லை என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிப்பதாக சிதம்பரம் குற்றம் சாட்டினார். இந்நிலையில் அதிகாரிகளின் இந்த நடவடிக்கை ஜனநாயக உரிமையை பறிக்கும் நடவடிக்கை என இப்பகுதியில் உள்ள சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். குடியாத்தத்தில் செயல்படும் திருவள்ளுவர் மேல்நிலைப் பள்ளியில் 1980 மற்றும் 81ஆம் ஆண்டில் கல்வி பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் ஏழை எளியோர்களுக்கு நலத்திட்ட உதவிகளுடன் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் செயல்படும் திருவள்ளுவர் மேல்நிலைப் பள்ளியில் 1980 மற்றும் 81ஆம் ஆண்டு 10ஆம் வகுப்பு படித்து முடித்த முன்னாள் மாணவ மாணவிகள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. பள்ளியின் முன்னாள் மாணவரும் ரோட்டரி சங்கத்தின் முன்னாள் தலைவருமான பாபு தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கல்வியாளர்கள் ராஜேந்திரன், சுந்தரவதனம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதனைத் தொடர்ந்து பள்ளியில் கல்வி பயிற்று வந்த ஆசிரியர்களை முன்னாள் மாணவர்கள் பாராட்டி சால்வை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கினர். இதனைத் தொடர்ந்து தற்போது பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்களை வழங்கினர். அதனைத் தொடர்ந்து முன்னாள் மாணவர்கள் கூட்டமைப்பு சார்பில் இலவச கண் சிகிச்சை, பல் சிகிச்சை மற்றும் எலும்பு அடர்த்தி கண்டறிதல் முகாம் நடைபெற்றது. முகாமில் மருத்துவர் அபிராமி, அபிநயா ஆகியோர் தலைமையிலான மருத்துவர்கள் பங்கேற்று ஏழை எளியோர்களுக்கு சிகிச்சை மற்றும் ஆலோசனைகளை வழங்கினர். முகாமில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பலர் பங்கேற்று பயனடைந்தனர். ஓரணியில் தமிழகம் என்ற திட்டத்தின் மூலமாக விழுப்புரத்தில் வசிக்கும் நரிக்குறவர் இன மக்களை விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் தலைமையிலான திமுகவினர் சந்தித்து திமுகவில் உறுப்பினர்களாக சேர்த்தனர். தமிழகம் முழுவதும் திமுக சார்பில் ஓரணியில் தமிழகம் என்ற திட்டத்தின் மூலமாக மக்களை திமுகவில் உறுப்பினராக சேர்த்து வருகின்றனர். வீடுதோறும் செல்லும் திமுகவினர் திமுக அரசின் சாதனைகளை எடுத்துச் சொல்லி தமிழகத்தின் மண், மொழி, மானம் காக்க திமுகவில் உறுப்பினர்களாக இணைய விருப்பமுள்ளதா என்றும், பாஜக, அதிமுக அமைத்துள்ள கூட்டணி தமிழகத்தின் ஒற்றுமையை சிதைத்து மீண்டும் 100 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி தள்ளுவதற்கான சதித்திட்டம் என்றும் கூறி மக்களை திமுகவில் உறுப்பினர்களாக சேர்த்து வருகின்றனர். இந்நிலையில் விழுப்புரம் நகர பகுதியான ஆஷா குளத்தில் வசித்து வரும் 100க்கும் மேற்பட்ட நரிக்குற சமூகத்தை சார்ந்த மக்களை விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் தலைமையிலான திமுகவினர் சந்தித்து திமுகவின் சாதனைகளை எடுத்து சொல்லியும் கட்சியில் இணைய விருப்பம் உள்ளதா என தெரிவித்தும் திமுகவில் நரிக்குறவர் இன மக்களை உறுப்பினர்களாக சேர்த்தனர். அதன் பின்னர் திமுகவில் இணைந்தவர்களின் வீட்டின் சுவற்றில் ஓரணியில் தமிழகம் என்ற ஸ்டிக்கரை ஒட்டினர். நரிக்குறவர் சமூகத்தை சார்ந்தவர்களின் வீட்டிற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்றபோது சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணனுக்கு நரிக்குறவ இன மக்கள் பாசிமணி அணிவித்து வரவேற்றனர். காட்டுப்பாக்கத்தில் திருமணமாகி 2 ஆண்டுகளே ஆன நிலையில் பெண் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் குறித்து கோட்டாட்சியர் விசாரணை மேற்கொண்டார். சென்னை ஐயப்பன் தாங்கல் அடுத்த காட்டுப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த அஜித்குமார் என்பவர் குமுதா என்ற பெண்ணை 2 வருடங்களுக்கு முன்பு காதலித்து திருமணம் செய்து கொண்ட நிலையில்
1.5 வயதில் ஆண் குழந்தை உள்ளது. இந்நிலையில் வீட்டில் தூக்கிட்ட நிலையில் குமுதா சடலமாக கிடந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக பூந்தமல்லி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கொலையா தற்கொலையா என்ற கோணத்திலும் விசாரணை மேற்கொண்டனர். மேலும் திருமணமாக 2 வருடங்களே ஆன நிலையில் கோட்டாட்சியர் விசாரணை மேற்கொண்டார். இதனிடையே உயிரிழந்த குமுதாவின் தாயார் கற்பகம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தனது மகள் தற்கொலை செய்து கொள்ளும் மனப்பான்மை இல்லாதவர் என்றும் தெரிவித்த அவர், தனது மகளை கணவரும் அவரது குடும்பத்தாரும் சேர்ந்து வரதட்சணை கொடுமை செய்து கொன்றுவிட்டதாக குற்றம் சாட்டினார். மதுரை மாநகர காவல்துறையினருக்காக ஏஆர் மைதானத்தில் 600க்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்ற ஜெய் ஆருத்ரா சிறப்பு யோகா பயிற்சி அளித்தார். 6 வயதில் உலகின் மிக இளைய யோகா பயிற்சியாளராக கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்ற ஜெய் ஆருத்ரா என்பவர் RYD சான்றளிக்கப்பட்ட யோகா பயிற்சியாளராகவும் ஆரோக்கியம் மற்றும் ஒழுங்குமுறை வாழ்க்கையை ஊக்குவிக்க பன்னாட்டளவில் யோகாவில் அங்கீகாரம் பெற்றவராகவும் திகழ்கிறார். மேலும் இன்டர்கான்டினென்டல் பள்ளி மாணவியாகவும் உள்ளார். இந்நிலையில் மதுரை மாநகர காவல்துறையினருக்காக ஏஆர் மைதானத்தில் 600க்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு சிறப்பு யோகா பயிற்சி அளித்தார். பயிற்சி முடிந்த பின்னர் மதுரை மாநகர காவல் துணை ஆணையர் டாக்டர் லோகநாதன் ஜெய் ஆருத்ராவிற்கு பாராட்டு தெரிவித்து நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தார். நிகழ்ச்சியில் ஏஆர் துணை ஆணையர் கல்வி, இன்டர்கான்டினென்டல் பள்ளி தலைமை ஆசிரியர் தலைவர் மற்றும் மாணவிகள், ஆசிரியர்கள் மற்றும் காவல்துறை உயரதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டனர். வேப்பூரில் மக்கள் வசித்து வரும் குடியிருப்பையொட்டி மாற்று வரி கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் மக்கள் மாற்று இடத்தில் பிணவரை கட்ட வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் வேப்பூரில் செயல்பட்டு வருகின்ற அரசு மருத்துவமனை பகுதியில் பிணவரை கட்டிடம் கட்டுமான பணி துவங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மருத்துவமனை அருகேயுள்ள குடியிருப்பு பகுதிகளையொட்டி கட்டுமான பணிகள் துவங்கப்பட்டுள்ளதால் அப்பகுதியில் வசிப்போர் அச்சமடைந்துள்ளனர். மருத்துவமனை அமைந்துள்ள பகுதியின் அருகில் யாருக்கும் இடையூறு இல்லாமல் பல ஏக்கரில் இடங்கள் உள்ள நிலையில் குடியிருப்புகளின் அருகில் வேண்டுமென்றே கட்டப்படுவதாகவும் மாற்று இடத்தில் கட்ட வேண்டும் என அப்பகுதி மக்கள் அதிகாரிகளிடம் கோரிக்கை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் கட்டுமான பணியை துவங்கியுள்ளதாக வேப்பூர் பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எங்கள் பட்டா நிலத்தில் வீடு கட்டி குடியிருக்கிறோம் சார். எங்கள் வீடு ஓரத்துலேயே மார்ச்சுரி வந்திருக்குதுன்னு போடுறாங்க சார். நாங்கள் பிள்ளைங்கள வச்சுட்டு நாங்கள் எப்படி சார் இருக்கிறது? இது சொன்னதுலேருந்தே நாங்கள் சரியாக தூக்கம் இல்லாத, சரியாக சாப்பாடு இல்லாத இருக்கிறோம் சார். ஸோ இப்போவே இப்படி இருக்கிறோம் சார். சொன்னதுலேருந்து நாங்கள் எப்படி சார் இந்த இடத்துல இருக்க முடியும்? இவ்வளோ இடம் இருக்கக்குள்ளே இந்த ஓரத்தில் எங்கள் வீட்டு ஓரத்தில் போடுறாங்க சார். ஹாஸ்பிட்டல் ஒட்டியே நீங்கள் தள்ளி போடுங்க சார். ஆஸ்பத்திரி பக்கத்துலேயே நிறைய ஆஸ்பத்திரி இடம் நிறையா இருக்குது சார். அவ்வளோ இடம் இருந்தும் எங்கள் வீட்டு பக்கத்தில் மார்ச்சுரி போடுறாங்க சார். ஆஸ்பத்திரி இடத்துல தயவு செஞ்சு தள்ளி போடுங்க சார். நாங்கள் பிள்ளைங்கள வச்சுட்டு நாங்கள் எப்படி சார் இருக்கிறது? தனியாக பிள்ளைங்கள வச்சுட்டு எல்லா அதிகாரிகளுக்கும் எல்லா மனுவும் கொடுத்து பார்த்துட்டோம் சார். எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல சார். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பணிபுரியும் பெண் காவலர்களுக்கு ஆய்வாளர் பேபி தலைமையில் வளைகாப்பு நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பணிபுரிந்து வருகின்ற பெண் தலைமை காவலர்கள் பிரின்ஸ் பிரியா, சகாயராணி ஆகிய இருவருக்கும் காவல் நிலையத்தில் ஆய்வாளர் பேபி தலைமையிலும் அனைத்து பெண் காவலர்கள் முன்னிலையிலும் வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் காவலர்கள் மற்றும் உறவினர்கள் கலந்து கொண்டனர். வளைகாப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அறுசுவை உணவு அளிக்கப்பட்டது. வத்தலகுண்டு அருகே பெண்களை கேலி செய்த விவகாரத்தில் தட்டி கேட்ட இளைஞரை வெட்டி படுகொலை செய்த 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அடுத்த ஐயங்கோட்டை கிராமத்தை சேர்ந்த கொடி என்கின்ற கிருஷ்ணனுக்கும் ஐயங்கோட்டை புதூர் பகுதியை சேர்ந்த தவப்பாண்டி என்பவருக்கும் பெண்களை கேலி செய்த விவகாரத்தில் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து ஐயங்கோட்டை புதூரில் உள்ள தவப்பாண்டி வீட்டிற்கு சென்ற கொடி என்கின்ற கிருஷ்ணன் இது சம்பந்தமாக கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த தவப்பாண்டி நேற்றிரவு தன்னுடைய உறவினர்களுடன் ஐயங்கோட்டையில் வீட்டில் இருந்த கிருஷ்ணனை காளியம்மன் கோவில் பகுதிக்கு வரவழைத்து தகராறில் ஈடுபட்டனர். அப்போது தவப்பாண்டி, அவரது சகோதரர் நாகப்பாண்டி, நண்பர் சஞ்சய் ஆகியோர் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் கிருஷ்ணனை சரமாரியாக வெட்டினர். இதில் படுகாயமடைந்த கிருஷ்ணன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். உடனே கொலை செய்தவர்கள் தப்பியோடி விட்டதை அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த நிலக்கோட்டை காவல்துறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டார். இதனையடுத்து பட்டிவீரன்பட்டி காவல் நிலைய ஆய்வாளர் ராஜசேகர் தலைமையிலான காவல்துறையினர் உயிரிழந்த கிருஷ்ணனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைகளுக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் கொலை செய்துவிட்டு தலைமறைவாக இருந்த தவப்பாண்டி, நாகப்பாண்டி, சஞ்சய் ஆகிய 3 பேரையும் இரவோடு இரவாக கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர்.
சமையல் உபகரணங்கள் உற்பத்திக்கென கோவையில் தொழிற்பூங்கா அமைக்க வேண்டும் என கோயம்புத்தூர் சமையல் உபகரணங்கள் உற்பத்தியாளர்கள் தமிழக அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை கணபதி பகுதியில் சமையல் உபகரணங்கள் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் 13ஆம் ஆண்டு துவக்க விழா நடைபெற்றது. விழாவில் கோவை பாராளுமன்ற தொகுதி உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் பங்கேற்றார். விழாவில் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளுக்கு சமையல் உபகரணங்கள் அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்படுவதால் இத்தொழிலை மேம்படுத்துவதற்கு சமையல் உபகரணங்கள் உற்பத்திக்கென கோயம்புத்தூரில் 100 ஏக்கரில் தமிழக அரசு தொழிற்பூங்கா அமைக்க வேண்டும் என கோயம்புத்தூர் சமையல் உபகரணங்கள் உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். அப்போது தொழிற்பூங்கா அமைப்பது குறித்த கோரிக்கையை பரிசீலிப்பதாக பாராளுமன்ற தொகுதி உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் உறுதியளித்தார். இது தொடர்பாக கோயம்புத்தூர் சமையல் உபகரணங்கள் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் நிறுவன தலைவர் மகேந்திரன், தலைவர் தங்கவேலு ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது சமையல் உபகரணங்கள் உற்பத்தி தொடர்பான மூலப்பொருட்கள் மற்றும் தரமான உற்பத்தி செயல்முறை, சந்தைப்படுத்தல், விநியோகம் செய்தல் மற்றும் ஏற்றுமதியில் கோவை குறிப்பிட்ட முன்னேற்றத்தை அடைந்து வருவதாகவும், அரசு தொழிற்பூங்கா அமைத்துக் கொடுத்தால் இந்திய அளவில் சமையல் உபகரணங்கள் உற்பத்தி துறையில் கோவை முக்கிய இடத்தை பிடிக்கும் என நம்பிக்கை தெரிவித்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். திரைப்பட நடிகர் கோட்டா சீனிவாச ராவ் மறைவு. பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல். தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றால் ஆட்சியில் பாஜக பங்கு பெறும். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேட்டி. நடிகர் கோட்டா சீனிவாச ராவ் உடல் நலக்குறைவால் காலமானார். அவரது உடலுக்கு நடிகர் சிரஞ்சீவி, பவன் கல்யாண், பிரகாஷ் ராஜ், குடியரசு முன்னாள் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு ஆகியோர் அஞ்சலி. சாதாரண குடும்பத்தை சார்ந்த அஜித்குமாருக்கு சாரி சொன்ன முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 24 இளைஞர்களின் குடும்பங்களுக்கும் சாரி சொல்வாரா? தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கேள்வி. கச்சா எண்ணெய் ஏற்றி சென்ற சரக்கு ரயில் தடம் புரண்டதில் டேங்கர் வெடித்து தீப்பற்றிய விபத்து. ரூபாய் 12 கோடி மதிப்பிலான டீசல் எரிந்து நாசமானது. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 129ஆக உயர்வு. 170க்கும் மேற்பட்டோர் மாயம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.